ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, ஏபா ஒரு வழியாக துருவ நட்சத்திரத்தோட அப்டேட் வந்துடுச்சாப்பா. ஆமாம் நண்பாஸ், துருவ நட்சத்திரத்தை பற்றி ஒரு அப்டேட் ஒன்று ஜிவிஎம் அவர்கள் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ படத்தோட ரிலீஸை பற்றி நமக்கு தெரிந்த சில லேட்டஸ்ட் தகவல்களை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சியான் வெறியர்களே, எல்லாரும் துருவ நட்சத்திரம் வராதுன்னே நினச்சிட்டிங்க. ஆனால் அதுதான் தவறான விஷயம். துருவ நட்சத்திரம் மீண்டும் வரப்போகுது. ஜான் இஸ் கம்மிங் பேக். ரீசெண்டாக நம்ம ஜிவிஎம் அவர்கள் ஒரு யூடியூப் சேனலுக்கு துருவ நட்சத்திரத்தை பற்றி ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத நீங்களே கொஞ்சம் கேளுங்களேன். துருவ நட்சத்திரம் சார், அதுவும் பிரச்சனைகள் எல்லாம் ஆல்மோஸ்ட் சால்வ் பண்ணி இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். என்னன்னு பாஸ், எல்லாரும் வழக்கம் போல இவர் பொய் சொல்றாரு அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. ஆனால் இந்த வாட்டி பொய் கிடையாது நண்பாஸ், இந்த வாட்டி உண்மையை தான் சொல்றாரு. ஆமாம் நண்பாஸ், படம் கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆக போகுது. படத்தோட பிரச்சனைலாம் ஆல்மோஸ்ட் சார்ட் அவுட் ஆயிடுச்சு. இந்த படத்தை கரெக்டான டேட்டில் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு டீம் வெயிட்டிங்கில் இருக்காங்க. மோஸ்ட்லி இந்த படம் ஏப்ரல் 2026க்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். அண்ட் இது தொடர்பான அஃபிஷியல் அப்டேட் மார்ச் மாதத்துக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கலாம் நண்பாஸ். ஸோ ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறமா, அதாவது 2017 இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த படம் ஒரு 8 வருஷம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக இந்த வாட்டி எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் படம் ரிலீஸ் ஆக போறதுல உறுதி. ஸோ சியான் விக்ரம் சார் ஃபேன்ஸ் யாரெல்லாம் படத்துக்காக பயங்கர மாசான வெயிட்டிங்ல இருக்கீங்கன்னு மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சியான் பிளட்ஸ். மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.